நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று இறைநிலை நாமம் என்ற சேனல் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மது குடிப்பதால் வரும் கேடுகள். மது எப்படி நம் முன்னோர்கள் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். நமது முன்னோர்கள் கல், காமம், கொலை, களவு, பொய் ஆகிய ஐந்தும் கொடிய செயல்களாகும் என்றும், இவைகளை செய்பவர்கள் பஞ்சமகா பாவங்களை செய்தவர்கள் என்றும் முன்னோர்கள் கூறினர். இவை ஐந்திலும் கொலை புரிபவனின் செயல் பாவச் செயல் எனினும், கல்லுண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் போகாது, மாமிசம் உண்ணாமல் இருக்க முடியாது, கொலை செய்ய துணிவு வராமல் இருக்காது, களவு செய்யாமல் இருக்க முடியாது, பொய் பேசுவதற்கு அஞ்சான். ஆகையால் இவை ஐந்தும் ஒழிக்க வேண்டியது மனிதனின் முக்கிய கடமையாகும். இதில் ஒன்றை செய்தால் மற்றவை கண்டிப்பாக பின்தொடரும், செய்ய தூண்டும் என்பது மட்டும் உண்மை. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல் உண்ணாமை என்ற தலைப்பில் 10 பாடல்களை இயற்றியுள்ளார். அவற்றில் 2ஐ மட்டும் இங்கு பார்ப்போம். உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாத குறள் 922. இதனுடைய விளக்கம்: குடிப்பழக்கம் மிகவும் தீமையானது, ஆகையால் அதை சான்றோர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை உணர்ந்து, அந்த பழக்கம் இருந்தால் அதை உடனே விட்டுவிட்டு வாழ்வதே பயனுடையதாக இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். திருக்குறள் 2. கல் உண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோர்வு. குறள் 930. இதற்கு விளக்கம்: குடிப்பழக்கம் உள்ள ஒருவன் அவன் குடிக்காத நேரத்தில் மற்றவர்கள் குடித்துவிட்டு கண்ட இடங்களில் விழுந்து கிடக்கும் காட்சியை பார்த்தாவது திரும்பினால் அவன் பிறப்பு நல்ல பிறப்பாக இருக்கும் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். மேலும் இன்று உலகம் பூராவும் மது நீக்கமர நிறைந்துள்ளது என்பது மிகையில்லை. மது பிரியர்களுக்கு மது இல்லை எனில் அதற்கு மாற்றாக மயக்கம் தரும் பிற வகைகளை உண்டு தனது வளர்ச்சியையும் வாழ்வையும் தானே வழியை கெடுத்து கொண்டு சீரழிகின்றனர். இதற்கு முதல் காரணம், தனது பெற்றோர்களை அவர்கள் மதிப்பதில்லை, தனது குடும்ப சூழ்நிலைகளை எண்ணி பார்ப்பதில்லை, அவர்களின் சொற்களை கேட்பதில்லை, தான் தோன்றி தனமாக நடப்பதால் இவர்களால் இச்சமுதாயம் சீர்கேடுகளை அனுபவிக்கின்றது. இவர்களுக்கு பணம் இல்லை என்றால் திருடக்கூட தயங்க மாட்டார்கள். தனது வீட்டு பொருட்களை விற்றாவது மதுவை அருந்துவார்கள். இப்படிப்பட்டவர்கள் கொலை புரியவும் அஞ்ச மாட்டார்கள். இதை ஒழிப்பது இக்காலகட்டத்தில் மிகவும் கடினமான செயலாக உள்ளது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பட்டுக்கோட்டையார் சொன்ன வரிகள் தான் தற்போது நினைவுக்கு வருகின்றது. ஆகவே மது பிரியர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, சமுதாயம் எப்படிப்பட்டது, அதில் நமது பங்கு என்ன என்பதை விளக்கி திருத்த வேண்டும். முதற்படியாக பெரியோர், பெற்றோர்கள், குடும்பத்தினர் சொல்லை மதிக்க கற்பிக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். இல்லையேல் இச்சமுதாய சீர்கேட்டை யாராலும் ஒழிக்க முடியாது. மிகவும் கடினமான காலமாக இப்பொழுது உள்ளது என்பது மட்டும் உண்மை. உங்களை மறுபடியும் ஒரு செய்தியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.